So, hey guys, welcome back to Beyblade Uchiha. இந்த வீடியோல நாம என் கையில இருக்கக்கூடிய இந்த DB ஸ்டேடியம் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதை நான் வந்து 2799க்கு வாங்கினேன். அதாவது 2800க்கு வாங்கினேன். ஸோ வளவன் பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Beyblade Burstலயே இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ஸ்டேடியம்னு கூட இதை சொல்லலாம். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஸ்டேடியம் அளவுக்கு பெருசா இருக்கு. டப்பாவே பாருங்க, டேபிள் ஃபிட் ஆக மாட்டேங்குது. நான் ஆல்ரெடி சும்மா இந்த சைடுல இருக்க மட்டும் கட் பண்ணி வச்சிட்டேன், வீடியோல டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. வெளியே எடுத்துருவோம். ஓ, பேக் சைட் ஆஃப் த ஸ்டேடியம் இது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இது நான் ஒரு வடக்கு சிலர்கிட்ட இருந்து வாங்கினேன். ஸோ அவரு கொடுத்த ரேட்டு வந்து 1500, பட் 300 ஷிப்பிங் செலவாச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர் கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய டேப் போட்டு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பேக்கேஜிங் எல்லாம் சேஃபா தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பபிள் டிராப் எல்லாம் போட்டு. ஐ திங்க் எல்லா டேப்பும், ஓ இல்லையா, இங்க இன்னொரு டேப் இருக்கு. மொத்தி எத்தனை டேப் போடுவாங்க? ஓ மை காட், டேப் டேபிள்ல ஒட்டிக்கிச்சு. பக்கத்துல இருக்க டிபி ஸ்டேடியம் பாக்ஸ் எடுத்துக்கிச்சு. எடுத்துருவோம். மை காட், ஓகே, ஃபைனலி வாட் த, இதுவும் எப்படியா ஒடுங்கி போச்சு? என்ன கைஸ் இது, எனக்கு கிடைக்கிற எல்லா ஸ்டேடியமும் எப்படி ஒடுங்கி ஒடுங்கியே கிடைக்குது? பரவாயில்ல, நமக்கு மெயின் மேட்டர் இதுதான். இது வச்சு ஒன்றும் பண்ண போறது, ஜஸ்ட் இப்படி வைக்கிறதுக்கு மட்டும்தான். இது இப்படி திருப்பி கூட போடலாம்னு நினைக்கிறேன். ஆமா, இப்படி திருப்பி போட்டா இங்க 2 ரிங் அவுட் பினிஷ் பண்றதுக்கு இருக்கும். இப்படி போட்டா ஜஸ்ட் உள்ள மட்டும் இருக்கும். ஓ, ரொம்பவே பெருசா இருக்கு. என்னோட பழைய ஸ்டேடியம் காமிக்கிறது கம்பேரிசன், என்னோட ப்ளூ கலர் ஸ்டேடியம் இவ்வளவு பெருசா இருக்கு. இது எக்ஸாக்ட்லி ஒரு எவ்வளவு வரும்? ஓகே, இவ்வளவு வருதுன்னு வச்சுப்போம். ஸோ அதோட டபுள் வருது கைஸ், உண்மையா சொல்லணும்னா. பிகாஸ் இந்த ரெயில்ஸ் மேலேயும் ஏறி பேப்லேட்ஸ் எல்லாம் சுத்தும். முக்கியமான விஷயம், இது 750 rupees, இது 2500. ஸோ அவ்வளவு பெருசா இருக்கணும் இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிறதுலயே பெரிய பேப்லேட்ஸ வச்சு பேட்டில் பண்ணுவோம். ஸோ என்கிட்ட இருக்கிறதுல பெருசு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்க்கிங் சீரீஸ் மட்டும்தான். ஸோ அதுல இருந்து ஒரு 4 பேப்லேட் எடுத்து இதுல ஃபைட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ என் கையில வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்பார்க்கிங் பேப்லேட்ஸ் இருக்கு. வால்ட்ரியாக் மட்டும் என்னாச்சுன்னு கேட்டுறாதீங்க, இது உடஞ்சு போயிருச்சு. இது ஒரு ஃபேக் பேப்லேட் தான். உடஞ்சு போனதுனால எம்சியில் வச்சு ஒட்டி ஏதோ பண்ணி வச்சிருக்கேன். இதுல டிப்பு போயிருச்சு, அதனால வந்து ஸ்கெட்ச் பென் ஒன்னு கட் பண்ணி எடுத்து அது ஒரு டிப்பா மாத்தி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஸ்பிரிகனுக்கும் ஹைபீரியானுக்கும், அடுத்து டெம்பஸ்ட் டிராகனுக்கும் வால்ட்ரியாக்கும் ஃபைட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 3, 2, 1. நெத்தி சொல்லிடு. நான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா லான்ச் பண்ணல. பிகாஸ் என் ட்ரைபாட் ஸ்டாண்ட் வேற இருக்கு. லான்ச் பண்ண நான் அதை தட்டி விட்டுருவேன். ஸோ ஒன்ஸ் அகைன் இன்னொரு பேட்டில் போட்டு பார்ப்போம். 3, 2, 1. நெத்தி அடி. ஓகே, ரிங் அவுட் பினிஷ். ஸ்பிரிகன் ஜெயிச்சிருச்சு. சொன்ன இல்ல, இது ரொம்ப நல்ல பேப்லேட்னு. அடுத்து நம்ம வால்ட்ரியாக் அண்ட் டிராகனுக்கு ஃபைட் பண்ணுவோம். 3, 2, 1. நெத்தி ஒரிஜினல் லான்ச்சர் தான் கைஸ். ஸோ சாரி, இந்த 2 நான் சேல்ல போட்டிருக்கேன்.
என் கேட்லாக்ல. அதை பத்தின வீடியோ கூடிய சீக்கிரம் இப்போ வரும். ஐ மீன் இன்னைக்கே வரும். ஓகே, டெம்பஸ்ட் டிராகன் வின் பண்ணிருச்சு. இந்த ரெண்டு தரமா இருக்கு கைஸ். முதல்ல யூஸ் பண்ணதெல்லாம் ஃபேக் லான்ச்சர், இது வந்து ஒரிஜினல் லான்ச்சர். இதோட லான்ச்சே மாசா இருக்கு. ஸோ டெம்பஸ்ட் டிராகன் வின் பண்ணிருச்சு. இன்னொரு ரவுண்ட் போட்டு பார்ப்போம். 3, 2, 1. நெத்தியடி இந்த ஸ்டேடியம் பெருசா இருக்கிறதுனால நிறைய பேட்டில் பண்றதுக்கும் இந்த வேவ்லெட்ஸ்க்குள்ள இடம் கிடைக்குது, விச் இஸ் a குட் திங். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேடியம்ல இடமே இருக்காது, ரொம்ப குட்டியா இருக்கும். அதாவது கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச நாயை ஃப்ரீயா பார்க்ல ரோம் பண்ண விட்ட மாதிரி இருக்கு கைஸ். ஃப்ரீயா நீ ஊரை சுத்துப்பா அப்படின்னு சொல்லி விட்ட மாதிரி இருக்கு. ஸோ எகைன் டெம்பஸ்ட் டிராகன் வின் பண்ணிடுச்சு. வேல்ட்ரியாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல கைஸ், அதனாலதான் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது ஒழுங்கா. ஸோ ஃபைனல் தாட்ஸ், ஸ்டேடியம் சம வருத்து, பிகாஸ் ரொம்பவே பெருசா இருக்கு. அண்ட் கூடவே இந்த ஸ்டேடியம்ல 2 மோட்ஸும் இருக்கு. நாம ஒரு மோட்ல மட்டும்தான் இன்னைக்கு பேட்டில் பண்ணிருக்கோம். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல. கூடவே வந்து இதோட கிளிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் தீஸ், இந்த கிளிப்ஸை போட்டு நாம அடுத்த மோட மாத்த முடியும். பட் அதை ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்த்துப்போம். ஸோ அவ்வளவுதான் கைஸ், see you in the next video. Peace out. இன்னைக்கு ஈவினிங் வர வீடியோ மறக்காம பாருங்க. நான் பேப்ளேட்ஸ் செல் பண்ண ஆரம்பிக்க போறேன். 130க்கு மேல பேப்ளேட்ஸ் லிஸ்ட் பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி. ஈவினிங் வரும். கேட்டலாக் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறதுன்னு கூட வரும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், see you in the next video. Peace out. நான் தான் உங்கள் பேப்ளேட் சிஹா. ஓ வெயிட், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஷேர்ல உங்க ஸ்கூல்ல இருக்க எல்லாத்துக்கும் பேப்ளேட் சிஹாடா யாருன்னு தெரியணும். மறக்காம இந்த டைலாக் எல்லா வீடியோல சொல்லிடணும். ஓகே guys, see you in the next video. Peace out.